இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் நமக்கென ஒரு இலக்கை அமைத்து கொள்ளும் போது அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. நாம் வெற்றி பெற ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு ஈடாக அதே துறையில் பலரும் இருப்பார்கள். அவர்களும் திறமை வாய்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நம்மில் பலர் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பல நேரங்களில் நாம் உணர்வதில்லை. நாம் தற்பெருமையோடும் தலைக்கணத்தோடும் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வீண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய வீணான செயல்களை செய்வதை தவிர்த்து வாழ நம்மை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். அகங்காரம் என்பது ஒருவித உணர்வு. அந்த உணர்வானது நம் எண்ணங்களிலிருந்து வெளிப்படுகின்றது. ஒருவர் அகங்காரம் கொண்டவராக இருப்பதற்கு நாம் பல காரணங்களை சொல்லலாம். முதலில் நாம் நம்மிடத்தில் கொண்டிருக்கின்ற அறிவு நம்மை அகங்காரம் கொண்ட மனிதனாக மாற்றுகிறது. நாம் படித்திருக்கின்ற துறையில் நமக்குத்தான் அதிக அறிவு இருக்கிறது என்ற நம்மை பற்றிய உயர்வான எண்ணம் கொண்டிருக்கின்ற போது அது நம்மில் அகந்தையாக வெளிப்படுகிறது. அதிகமான அறிவை நாம் கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு சிலர் நம்மை பின்பற்ற ஆரம்பிக்கும் போதும் வழிபட ஆரம்பிக்கும் போதும் அகந்தையானது நம்மிடத்திலே மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றது. இவ்வாறாக அகந்தை உணர்வை நாமே பெருக்கிக் கொண்டு நமது வாழ்வை நாமே அழித்துக் கொள்கிறோம். ஆணவமும் அகங்காரமும் நம்மிடம் இல்லை என்றால் நமது வாழ்வு வளமானதாக அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே தற்பெருமையற்ற மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். ஒரு கிராமத்தில் ஓர் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தார்கள். சிறு வயதில் இருவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து இடை பிரியாமல் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களின் திருமணத்திற்கு பிறகு அவர்களிடத்தில் சொத்து கொஞ்சம் அதிகமாக சேர ஆரம்பித்தவுடன் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி மனப்பான்மையும் ஆணவமும் அகங்காரமும் அவர்களில் நுழையத் தொடங்கியது. அவர்களுடைய சொத்தை பிரிப்பதில் பிரச்சனை வந்தது. இப்படி காலப்போக்கில் அவர்களிடமிருந்த பிரச்சனைகள் மிக பெரிதாக வளர்ந்து விட்டன. இதுவரையிலும் ஒன்றாக வாழ்ந்து வந்த அவர்களிடையே காணப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இரண்டு குடும்பங்களாக பிரிந்தனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு தனி வீடு கட்டி தனித்தனியே வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் பெரிதாக மாறி அவர்களுக்குள்ளே அடிதடி சண்டை வரும் அளவிற்கு பெரிதானது. அவர்களுக்கிடையே நடக்கின்ற சண்டை சச்சரவுகளை பார்த்த அந்த ஊர் மக்கள், என்னதான் இருந்தாலும் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள், ஏன் இப்படி இருவரும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள், ஏன் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார்கள். அவ்வாறு அறிவுரை சொல்லியவர்களிடம் இருவருமே அவர்களின் பிரச்சனைகளை எடுத்து கூறி, நான் ஏன் அவனிடம் பேச வேண்டும், நான் ஏன் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் செய்ததுதான் தவறு என்று எண்ணி அவன் என்னிடம் வரட்டும் என்று தங்களுடைய அகங்காரத்தை வெளிப்படுத்தி ஒருவர் மற்றவருடன் சமாதானமாக செல்ல மறுத்தனர். இப்படி இருவரும் பேசியதை கேட்ட ஊர் மக்கள், இனிமேல் நாம் ஒன்றும் இவர்களுக்கு செய்ய முடியாது என்று முடிவு செய்து அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கும் முயற்சியை கைவிட்டார்கள். ஆக நான் என்ற ஆணவத்தோடு வாழ்ந்தால் அங்கு மகிழ்ச்சிக்கு வழியில்லை என்பதை புரிந்து கொண்டு நம்மிடமுள்ள ஆணவ எண்ணத்தை களைந்து அன்பை ஆடையாக அணிந்து கொண்டு வாழ முற்படுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தற்பெருமை கொண்டவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இந்த நாளில் நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் நாம் செயல்பட்டு அவருடைய அன்பிலிருந்து விலகிச் சென்றிருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர், இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். உம் கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 145, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 மற்றும் 17 முதல் 18 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 45 முதல் 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை கண்டு, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப் உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரயேலின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று நான் உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் நமது மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அதனை நமதாக்கி வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும்.
காத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 24 புனித பர்த்தலமேயு. ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலர்களுள் ஒருவரான பர்த்தலமேயு ஆண்டவரோடு இணைந்து அவரது பணிகளில் பங்கு கொண்டார். நத்தனியேல் என்ற இயற்பெயரினைக் கொண்ட இவர் அரச பாரம்பரியத்தில் பிறந்தார் என்று புனித ஜெரோம் பதிவு செய்கிறார். திருத்தூதரான பிலிப்பின் மூலம் இயேசு கிறிஸ்துவினை சந்தித்த பர்த்தலமேயு ஆண்டவர் இயேசுவினை ஏற்றுக்கொண்டு, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்று அறிக்கையிட்டார். ஆண்டவரை அன்பு செய்து அவரது சீடராக பின்தொடர்ந்த இவர் மரியன்னையின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்குப் பின்பு இந்தியாவின் மத்திய பகுதிகளில் சில வருடங்கள் நற்செய்தி அறிவித்த பர்த்தலமேயு ஆர்மேனிய நாட்டிற்குச் சென்று ஆண்டவரை போதித்து மக்களின் நோய்களை குணப்படுத்தினார். பர்த்தலமேயுவின் பணிகளைக் கண்ட ஆர்மேனிய அரசன் பாலிமியஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்குப் பெற ஆர்மேனிய மக்கள் ஆண்டவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆர்மேனியா நாடு
கிறிஸ்துவ நாடாக மாறிவிட்டதனை பொறுத்து கொள்ள முடியாத பக்கத்து நாட்டரசன் ஏஸ்ட்ரிக்ஸ் பர்த்தலமேயுவினை கைது செய்து தலையினை வெட்டி கொலை செய்து கடலில் எறிந்தான். கடலில் எரியப்பட்ட பர்த்தலமேயுவின் திருவுடல் அர்மேனியாவில் கண்டெடுக்கப்பட்டு லிபரிஸ் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது. திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் சுமத்துபவர்களை மன்னித்து அன்பு செய்வோம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் வழியாக இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் அதிக நேரம் தூங்குவதை தவிர்ப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே. மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு, ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்களது அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போற்றி.